சகோதரர்களே, சூரத்துல் ஹஷ்ர் 18வது வசனம் அல்லாஹு தஆலா சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் உடையவர்களே, அல்லாஹ்வை, மறுமையை, அல்லாஹுடைய வேதத்தை, குர்ஆனை நம்பியவர்களே, இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். வல் தம்புர் நஃப்சும் மா கத்தமத் லிகத், நாளைக்காக, மறுமைக்காக ஒவ்வொருவரும் எதனை முற்படுத்தி வைத்திருக்கிறீர்கள் என்பதனை சற்று நிதானமாக சிந்தித்து பாருங்கள். வத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை எந்நேரமும் அஞ்சி பயந்து அச்சத்தோடு வாழுங்கள். இன்னல்லாஹ, ஏன் தெரியுமா? நிச்சயமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹபீரும் பிமா தஅமலூன், உங்களுடைய ஒவ்வொரு செயற்களையும், உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் ஹபீர், துல்லியமாக கவனித்துக் கொண்டே, அவதானித்துக் கொண்டே, கணக்கிட்டு கொண்டே அறிந்து வைத்திருக்கிறான் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். சூரத்து முஸம்மில் 20வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்றான், வஅக்ரிதுல்லாஹ கர்பன் ஹஸனா, அல்லாஹ்வுக்கு நீங்கள் அழகான கடனை கொடுங்கள், அல்லாஹ்வுக்கு நீங்கள் அழகான கடனை கொடுங்கள். கடன் என்றா என்ன? நாங்க கொடுத்தது குறிப்பிட்ட தவணையில அப்படியே திருப்பி கிடைக்கிறது. ஒருத்தருக்கு ஒரு 10 லட்சம் கொடுத்தோம்டா, அந்த 10 லட்சம் பேசிக்கொண்ட தவணையில அப்படியே கூட குறைவில்லாம அப்படி வாரது, இதுக்கு பேர் தானே கடன். இதுக்கு பேர் தானே கடன். வேற என்ன? சரி, கடனுக்கு டெபினிஷன் இருக்குதா? இல்லை, இதுதான் கடன். ஆனா அல்லாஹ்வுக்கு அழகான கடனை கொடுங்கண்டா, நீங்க ஒரு 10 ரூபா கொடுத்திருப்பீங்க அல்லாஹ்க்கு. அதை நீங்க நினைங்க, எங்களுக்கு சும்மா ஒன்றும் தரல, நாங்க உங்களுக்கு திருப்பி தருவோம். சும்மா தந்தா தானே உங்களுக்கு யோசனை. நீங்க எங்களுக்கு தாரத்தை கடனா தாங்கன்றான்ல. நீங்க எனக்கு தாரத்தை கடனாத்தா, நான் திருப்பி தரேன். ஆனா திருப்பி தாரதை எப்படி தருவேன்டா? 10 ரூபாவா தந்தது 10 ரூபாவா தர மாட்டேன். எப்படி தருவேன்? கர்பன் ஹஸனா, அல்லாஹ் கரீம், சங்கையானவன், அதீம், கண்ணியமானவன், மஜீத், கீர்த்தி மிக்கவன், முபாரக், அபிவிருத்திகள் பலதுக்கும் சொந்தக்காரன். அதனால நாங்க கர்பன் ஹஸனா திருப்பி தரும் பொழுது நீங்க தந்த 10 ரூபாவை 10 மடங்கு 100 ரூபாவா திருப்பி தருவோம், அல்லது 700 மடங்கு, 700 ضعفின். குர்ஆன்ல ஹதீஸ்ல எப்படி வருது? 700 ضعفின், 700 மடங்காக, பல ஆயிரம் மடங்காக நாங்க அதை என்ன செய்வோம்? திருப்பி தருவோம். நீங்க தந்ததையும் தருவோம், அதுக்கு மேலதிகமான பரக்கத்தையும் என்ன செய்வோம்? அப்ப நீங்க எங்களுக்கு தாரத்தை சும்மா தாரோன்னு நினைக்காதீங்க. சும்மா தாரேன்னா தானே மனசுக்கு வருத்தமா இருக்குது. நீங்க சும்மா தர நினைக்காதீங்க, எங்கள்கிட்ட நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மாதிரி நினைச்சுக்கோங்க. எங்களுக்கு தாரீங்க கடன், நாங்க அப்படியே திருப்பி தாரத்துக்கு உங்களைய ஆட்கள் இல்லையே. நான் உங்களைய படைத்தவன், உங்களுக்கு ரிஸ்க் அளந்தவன், ரிஸ்க் தந்தவன். அதனால நான் என்ன செய்ய மாட்டேன்? நீங்க 100 ரூபா தந்ததுக்கு திருப்பி 100 ரூபா மாதிரி தர மாட்டேன், அதை பன்மடங்கு பெருக்கி தான் உங்களுக்கு திருப்பி தருவேன். அக்ரிதுல்லாஹ கர்பன் ஹஸனா, சூரத்துல் முஸம்மில்ல இந்த ஆயத்தை போயிட்டு பார்த்து, 20வது ஆயத்தை பார்த்து ஒரு 100 தடவையாவது ஓதுங்க. எதுக்கு? அந்த அர்த்தம் எங்கட மனசுல பதியறதுக்கு, அந்த ஆழமான அர்த்தம், அந்த மீனிங் டீப்பா எங்கட உள்ளத்துல பதியறதுக்கு ஒரு 100 தடவையாவது ஓதுங்க, பிரச்சனை இல்லை. சூரத்துல் முஸம்மில் 20வது வசனம் அல்லாஹ் சொல்லிட்டு சொல்றான், வமா துகத்திமூ லி அன்ஃபுசிக்கும் மின் கைர், எந்த நலவுகளை எல்லாம் நீங்கள் முற்படுத்துகிறீர்களோ, என்றா எங்களுக்கு செய்றீங்களோ, அது எங்களுக்காக செய்தது அல்ல. லி அன்ஃபுசிக்கும், உங்களோட லாபத்துக்காக நீங்க செஞ்சது. நீங்க நினைக்க வேணாம், உன்னை கொடுத்து போட்டு எங்களால அவருக்கு லாபம், உங்களால அவருக்கு லாபம் இல்ல, நீங்க கொடுத்தது உங்களுக்கு தான் லாபம். வமா துகத்திமு மின் கைர்,
எதையெல்லாம் நீங்க நலவுகளை கொடுத்தீங்களோ, நல்ல விஷயங்களை செஞ்சீங்களோ, இதால நீங்க நினைப்பீங்க பிறர் லாபம் அடைகிறார். பிறருடைய லாபத்தை விட அன்புசிக்கும் நீங்க அடைகிற லாபம் தான் அதுல அதிகம். நீங்க அடைகிற லாபத்தை அதுல அதிகம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், தஜிதுஹு இன்தல்லாஹ் ஹுவ கைரன் வ அஅஸம. பாருங்க, ரெண்டு வேர்ட், கைர் அஅஸம். கைர் அஅஸம். நீங்க இங்க கொடுத்தது சொற்பமா இருக்கும், ஆனா நீங்க அல்லாஹ்ட்ட போயிட்டு நீங்க அதை பாப்பீங்க. நான் இங்க கொடுத்தேனே, இங்க எப்படி அது வந்து சேர்ந்திருக்குதுன்னு வந்து பாப்பீங்க. இங்க ஒரு தண்டை கையில ஒன்ன கொடுத்து அனுப்பினா அது இன்னொரு போயிட்டு 100க்கு 100 சரியா பெர்ஃபெக்டா போய் சேர்க்கிறது அரிதிலும் அரிது. ஆனா நாங்க ஒன்று அல்லாஹ்க்கு அனுப்பி வச்சோம், ஒரு நலவை, ஒரு ஹைர, ஒரு சதக்காவை, ஒரு நோம்ப, ஒரு தொழுகைய, ஒரு இபாதத்தை நாங்க அல்லாஹ்க்கு எங்களுக்குன்னு அனுப்பி வச்சிருப்போம். அனுப்பி வச்ச அந்த நல்ல காரியத்தை எங்கள்கிட்ட வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஹுவ கைரன் வ அஅஸம, அதை நீங்கள் அனுப்பியதை விட பெஸ்டா பாப்பீங்க. கைரன்னா பெஸ்ட், அஅஸம் என்றா அஅஸம அஜ்ரா, அதுக்கு நாங்க தர கூலி நீங்க செஞ்சதை விட பன்மடங்காக என்ன செய்வீங்க நீங்க பார்ப்பீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு வஸ்தக்ஃபிருல்லாஹ் வஸ்தக்ஃபிருல்லாஹ், எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களோட பாவத்துக்கு மன்னிப்பு அல்லாஹ்ட்ட கேட்கலுமோ கேட்டுக்கோ. நீங்க ஒரு நலவு செய்ய உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குதுண்டா யாருக்கு செய்யறீங்களோ அவனுக்கு கிடைச்ச பாக்கியமா பார்க்காதீங்க, உங்களுக்கு கிடைச்ச பாக்கியமா பாருங்க. வஸ்தக்ஃபிருல்லாஹ், இந்த பாக்கியம் எல்லாம் எல்லாரையும் கொடுக்க மாட்டான். அவன் விரும்புறவங்களோட மனசுல மட்டும்தான் பிறருக்கு நலவு செய்கின்ற அந்த உணர்வை கொடுப்பான், அந்த ஃபீலிங்கை கொடுப்பான், அந்த தாட்ஸை கொடுப்பான். அதனால வஸ்தக்ஃபிருல்லாஹ், நீங்க அதிகமாக நீங்க என்ன செய்யுங்க, அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேளுங்க. இந்த மாதிரி பாக்கியங்களுக்கு சொந்தக்காரர்களாக ஆகிறதுக்கு அல்லாஹ்ட்ட அதிகம் என்ன செய்யுங்க, வஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேளுங்க. இன்னல்லாஹ கஃபூருன் ரஹீம், அல்லாஹ் உங்களோட பாவங்களை மன்னிச்சு அல்லாஹ் உங்களுக்கு ஒரு அருள் செஞ்சானேண்டா அந்த நன்மையை செய்யறதுக்குரிய தகுதியை நீங்க பெறுவீங்க. அல்லாஹ் உங்களோட பாவத்தை மன்னிச்சு இன்னல்லாஹ கஃபூருன் ரஹீமுன், அல்லாஹ் உங்களோட பாவங்களை மன்னிச்சு ஒரு நன்மையை செய்யற பாக்கியத்தை தாரானேண்டா நீங்க நினைச்சுக்கோங்க ரஹீம், அல்லாஹ் என் மீது ரஹ்மத்துடைய பார்வையை பார்த்திருக்கிறா அப்படி நீங்க என்ன செய்ய நினைச்சுக்கோங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா சூரத்து அல் முஸம்மில்ல 20வது வசனத்துல இரவுடைய தொழுக ஆரம்பத்துல கட்டாய கடமையாக்கப்பட்டுச்சு கியாமுல் லைல், இப்ப அது உங்களுக்கு லேசுபடுத்தப்பட்டிருக்குது. ஃபர்தான 5 நேர தொழுக பிரயாணத்துல உங்களுக்கு சுருக்கி கொள்ளலாம் என்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் பேசிட்டு வந்து அல்லாஹ் தஆலா இந்த சதக்காவை பத்தி என்ன செய்யறான். அந்த 20வது வசனம் பெரிய வசனம், அதுல இந்த ஒரு பகுதி அல்லாஹ் தஆலா ஒரு 4-5 வரிகளுக்கு அல்லாஹ் பேசுறான். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த நீங்க செய்யக்கூடிய நன்மையான காரியத்துல விசேடமான இடத்தை சில நன்மையான காரியம் வகிக்குது, விசேடமான இடத்தை சில நன்மையான காரியம் வகிக்குது. ஒன்று, நீங்க வாழுங்காலத்துல செஞ்சீங்க, மரணிச்சீங்க, செஞ்சதுக்கு என்ன செய்து உங்களுக்கு நன்மை கிடைச்சி மரணிக்கிறதோட உங்களோட வாயில்கள் மூடிப்பட்டுரும், அவ்வளவுதான். இதுல கொஞ்சம் இருக்குது, சில நன்மையான காரியம் இருக்குது, நீங்க வாழும் பொழுது செய்தீர்கள், ஆனால் அதற்கான நன்மை உங்களுக்கு மரணத்துக்கு பிறகும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்குது என்று அல்லாஹ் 2ஆ பிரிக்கிறான். ஆரம்பத்துல நீங்க என்னத்த நலவுகளை முற்படுத்தினீங்க, என்ன தர்மங்களை செஞ்சீங்க, என்ன தொழுகைகளை இபாதத்துகளை செஞ்சீங்கன்னு கொமனா பேசிட்டு இப்ப அல்லாஹ் நாங்க முற்படுத்தியவற்றில் ஒன்றை என்ன செய்யறான், ஹைலைட் பண்ணி பேசுறான். எது மரணத்தோடு முடிவது அல்ல, மரணத்துக்கு பின்னாலும் மரணத்துக்கு முன்னால் செய்ததற்கான கூலி முடிவடையாம கண்டினியூஸா கிடைச்சு கொண்டிருக்குது. ஒன் கோயின் என்று சொல்லுவோமே, ஒன் கோயின் வந்து கொண்டிருக்குது. அது அல்லாஹு தஆலா சூரத்து யாசீன்ல 12வது வசனத்துல பேசினா, இன்னா நஹ்னு நுஹ்யில் மௌத்தா, நாங்க தான் என்ன செய்யறோம், மரணித்தவர்களை ஹயாத்தாக்குறோம். அந்த அதிகாரம், அந்த ஆற்றல், அந்த பவர் எங்கள்கிட்ட மட்டும்தான் இருக்குது. வனக்துபு மா கத்தமு வ ஆதாரஹும், நாங்க என்ன செய்வோம் என்றா, சிலர் உலகத்தில் வாழும் பொழுது செய்தவற்று அதுக்கான நன்மையை மட்டும் எழுதுவோம். சிலருக்கு என்ன தெரியுமா செய்வோம், அவர் மரணத்துக்கு பிறகு அவர் செய்துவிட்டு சென்றவற்றுக்கான அடையாளங்களையும் எழுதுவோம். அவர் செஞ்சுட்டு போனதுக்கான அடையாளங்கள், ஆசார் என்றா என்ன, அடையாளங்கள். அவர் தான் மௌத்து, அவர் செஞ்ச செயலும் சேவையும் நன்மையும் மௌத்தா போவல், அது உயிரோட அது இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்குது, அது இன்னும் ஹயாத்தோட தான் இருக்குது. அவருடைய உடலை விட்டுத்தானே என்ன செஞ்சிருச்சு,
உயிர் பிரிஞ்சு இனி ஒரு அமலும் செய்யல. ஆனா அவர் செஞ்சுட்டு போன அந்த நல்ல காரியம் அது இன்னும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்குது. எனவே அந்த வாழ்ந்து கொண்டிருக்கிற அவருடைய அந்த செயல் இருக்குதே, அவர் மௌத்து, அவருடைய செயல் இப்ப நின்றுருச்சு. இருக்கும் பொழுது செய்த செயல்களில் தொழுக, அவர் தொழுதாரு, அது இப்ப முடிஞ்சிருச்சு, அதுக்கான கூலி முடிஞ்சு. நோம்பு பிடிச்சாரு, அதுக்கான கூலி முடிஞ்சிருச்சு. சுண்ணத்தான வணக்கங்கள், நோன்பா இருக்கட்டும் தொழுகை இருக்கட்டும் செஞ்சாரு, கூலி முடிஞ்சு. ஆனா சில விஷயங்கள் இருக்குது, அவர்தான் மௌத்து, அவர் செஞ்சுட்டு போன அந்த நல்ல செயல் இன்னும் வாழுது, அது இன்னும் உயிரோட தான் இருக்குது. அப்ப அதுக்கு கொடுத்து தானே ஆகணும், அதுக்கு கூலி கொடுத்து தானே ஆகணும். அல்லாஹ் எவ்வளவு நீதமானவன், அல்லாஹ் அநியாயக்காரனா இல்லையே. வகுல்ல ஷைஇன் அஹ்ஸைனா ஃபீ இமாமின் முபீன். அல்லாஹ் சொல்றான், ஒவ்வொன்றையும் அஹ்ஸைனா துல்லியமாக, எக்யூரேட்டா நாங்க பாதுகாத்து வச்சிருக்கிறோம், டாக்குமெண்ட் பண்ணி வச்சிருக்கிறோம். ஃபீ இமாமின் முபீன். இமாம் என்றா எங்களுக்கு தெரியும் தலைவர் அப்படிங்கிற அர்த்தம், இல்லாட்டி மஸ்ஜிது இமாம்னு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் மீக்கு அரபுல படிச்சுக்கோங்க, நூல். இமாம் என்ற என்ன அர்த்தம்? புக். ஃபீ இமாமின் முபீன், தெளிவான ஏட்டில, புத்தகத்துல அஹ்ஸைனாஹு துல்லியமாக பதிவு செய்து வைத்திருக்கிறோம், எதுவும் மிஸ் ஆகாது, நல்ல டாக்குமெண்ட் பண்ணி ஃபைல் பண்ணி வச்சிருக்கிறோம் அப்படின்னு அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், சொல்கிறான். அன்பார்ந்த கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த ஆயத்துக்கு விளக்கமாக எப்படி குர்ஆனுக்கு விளக்கம் ஹதீஸோ, வஅன்ஸல்னா இலைக ذிக்ர லிதுபய்யின லின்னாஸி, அல்லாஹ் தஆலா ரசூலாவை பார்த்து சொல்றான், உங்களுக்கு இந்த வேதத்தை நாங்க குர்ஆன் இறக்கியிருக்கிறோம், லிதுபய்யின லின்னாஸி, நீங்க மக்களுக்கு இதுக்குரிய டெஃபினிஷனை, இன்டர்பிரிட்டேஷனை, விளக்கத்தை நீங்க மக்களுக்கு விளங்கப்படுத்தணும். அப்ப ரசூல் இந்த ஆயத்துக்கு விளங்கப்படுத்துறாங்க, எவ்வளவு அழகான துல்லியமான விளக்கம் பாருங்க. சஹீஹ் முஸ்லிம்ல 1631வது ஹதீஸ், அபூ ஹுரைரா ரலியல்லாஹுடைய ஹதீஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இதா மாத்தல் இன்சான், ஒரு மனுஷன் மரணித்து விட்டான் என்றால், அவனுடைய உடலை விட்டு உயிர் என்ன செஞ்சிருச்சு, பிரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா எல்லா செயல்பாடும் நின்றும், எல்லா செயல்பாடும் நின்றும், இல்லைங்கண்ணா. அதுக்கு பிறகு ஒன்றும் அவரால் செய்யலாது. சிலவங்க சொல்லுவாங்க, அந்திக்கு மையத்தை கொண்டு வந்துட்டு கழுவி வச்சுட்டு சொல்லுவாங்க, பார்த்தீங்களா ஃபெஸ்ட்டுக்கு கொஞ்சம் டிம்மா இருந்துச்சு தானே, இப்போ பாருங்க குளிப்பாட்டியெல்லாம் வச்சதுக்கு பிறகு மூஞ்சி சிரிச்ச மைக்கிடுவாங்க தானே, சொல்லுவாங்களா இல்லையா? மூஞ்சி நல்ல சிரிச்ச மைக்கு பார்த்தீங்களான்னு. அரே மௌத்தா போயிட்டா அவர் எப்படி சிரிப்பார், எப்படி சிரிப்பார், எப்படி அழுவார்? மௌத்தா போனதுக்கு பிறகு அவரால் சிரிக்கலுமா? என்னன்னா அந்த மையத்தில் பசங்க பேசணும், அழகா பேசணுன்றதுக்கான என்ன சரி கொண்டு வர நேரத்தில் மூஞ்சி டிம் ஆயிடுச்சு, இப்போ கழுவி வச்சு வெள்ளை கட்டி பார்த்தீங்களா, மையத்து சிரிச்ச முகமாக்கி தானே. அப்போ இல்லாத எப்படி இப்போ சிரிக்கும்? சிரிக்கிறதெல்லாம் உசுர் உள்ளவங்க செய்யறது தானே சிரிக்கிறது, அழுகிறது எல்லாம். மௌத்தா போனோம் அப்படி சிரி, அதுதான் சிலவர்களுடைய மகத்துவம் உள்ளத்துல வந்துருச்சுன்னா எப்படியாவது அதை சரியாக பார்க்குறது. அதனால தான் ரசூல் அதை வானாண்டாங்க. என்னது, சூரிய கிரகணம் வந்துருச்சு, அந்த ஆண்டு பார்த்து தண்ட புள்ள மௌத்தா போனார் இப்ராஹிம். சஹாபாக்கெல்லாம் என்ன சொன்னாங்க, அதோட இதை லிங்க் பண்ணாங்க. ஏன்னா ஆட்கள் சொல்லுவாங்க, மையத்தை அடக்கும் வரைக்கும் மழை, சரியா அடக்க கொண்டு போன மழை இல்லையா, அப்ப இவருக்காடி மழை நின்றுச்சா? என்னடா இது கதை? பேஞ்சா பாத்தீங்களா வானமே அழுவுது அவரோட மையத்துக்கு, அடக்க போறோண்டு ஒன்று பேஞ்சாலும் அதுக்கு ஒரு கதை, பேஞ்சு கொண்டு இருந்தது அடக்கிற நேரம் பார்த்து நின்றா அதுக்கு ஒரு கதை. இத ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யாருடைய மௌத்துக்காகவும் யாருடைய ஹயாத்துக்காகவும் இந்த இயற்கையாக அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தக்கூடியது என்ன செய்யாது, அது நிகழாது. அது வேற இது வேற, இதோட அதை என்ன செய்யாதீங்க, ஒருத்தரின் மீது மதிப்பு இருக்குது என்கிறதுக்காக வேண்டி இவ்வளவு தூரம் என்ன செய்யாதீங்க, வலிந்து விளக்கம் கொடுக்காதீங்க. அப்ப நாம விளக்கணும், ஒருத்தர் உடம்பட்டு பிரிஞ்சிருச்சுன்னா அவரால் ஒரு செயலும் செய்ய இயலாது, அவரால் சிரிச்ச முகமாக ஆகவும் இயலாது, என்ன செய்யலாது, அழுத முகமாகவும் இயலாது. எப்படி இப்போ நிலைமையில மௌத்தா போறாரோ அப்படி இருப்பார், அவ்வளவுதான். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒருத்தர் மரணித்து விட்டால் இன்கதா அன்ஹு அமலுஹு, அவருடைய எல்லா செயல்களும் நின்றும். அமல்டா சாலிஹானது மட்டும் இல்ல, அவருடைய கெட்டது செஞ்சிருந்தா கெட்டதும் அதோட நின்றும், நல்லது செஞ்சிருந்தா நல்லதும் அதோட நின்றும். ஆனா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இல்லா மின் ஸலாஸ், 3 தீரைக்குள்ளுக்க வந்தது, 3 விஷயத்துக்குள்ளுக்க உள்ளடங்கினது. ஒன்று இல்லா மின் சதகத்தின் ஜாரியா, நிலையான தர்மம், அந்த ஒன்கோயிங் செரிட்டி அப்படின்வாங்க. இன்னொரு பேர் அதுக்கு எங்கட பரிபாஷையில கூடுதலா சொல்ற பேர் தான் வக்ஃப். என்னது? வக்ஃப். வக்ஃப் சொத்து, சதகா ஜாரியா, நிலையான தர்மம். இரண்டாவது அவ் இல்மின் யுன்தஃபஉ பிஹி, பிரயோஜனமான கல்வி, கல்வி பிரயோசனமான கல்வி, அதை விட்டுட்டு போயிருக்கிறார். மூன்றாவது அவ்வலதின் சாலிஹின் யதுஉ லஹு, பெத்த உம்மா அப்பாக்கு துவா கேட்கிற
சாலிஹான ஒரு புள்ள பெத்த உம்மா. அது 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 இன்றைக்கு மிச்சமே என்னது, மற்றது ரெண்டையும் செஞ்சு கொண்டாலும் என்னத்தை சரி செஞ்சு கிஞ்சி இந்த மூணாவது செய்யறது சரியான ஒரு கஷ்டம். உம்மா அப்பாவை நினைச்சு அழுந்து அதிகம் அதிகம் துவா கேட்கிற ஒரு புள்ளையை உருவாக்கி விட்டுட்டு போறது. குறைஞ்சபட்சம் உம்மா அப்பா கேட்கிற துவாலேயே ஆக டாப் கிளாஸ் துவா தான் ஒரு துவா ஒன்று இருக்குது. குர்ஆனே அது சொல்லி தருது, அல்லாஹ்வே எங்களுக்கு சொல்லி தர்றான். நீ இப்படி கேளு உம்மா அப்பாக்கு துவா, ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா. சென்டிமெண்ட்டை டச் பண்ணியாவது துவா கேளு. உனக்கு உண்மையிலேயே அழுவத்தான் வரலன்னாலும் சென்டிமெண்ட்டை டச் பண்ணியாவது கேளு. என்னை சின்னத்திலே என் உம்மா அப்பா என்னை எவ்வளோ எல்லாம் அன்பா பாசமா வளர்த்தாங்க, அவங்களுக்கு நீ அன்பு காட்டிடியா அல்ல என்ன சென்டிமெண்ட் டச் பண்ணியாவது துவா கேளுடான்னு குர்ஆன் என்ன செய்யுது, சூரத்து பனி இஸ்ராயில் சூரத்துல் இஸ்ரால அல்லாஹ் தஆலா இப்படியாவது துவா கேளுன்னு கற்றுத்தரான். இந்த ஒரு வார்த்தையை சொல்லி ஒரு நாளைக்கு ஒரு தடவை உம்மா அப்பா கேட்கிற பிள்ளைகள் காண்றது கடும் கஷ்டம். அதனாலதான் வலதின் சாலிஹின் யதுஉ லஹு இந்த கேட்டகரியில இதை கொண்டு வந்து சேர்க்கிறதா இருந்தா இது கடும் கஷ்டமான ஒரு வேலை. அப்படி ஒரு புள்ளையை உருவாக்கி எடுக்கிறது. அப்படி ஒரு புள்ள வந்தா உண்மையிலேயே அந்த உம்மா அப்பா பாக்கியவாதிகள் தான். அந்த உம்மா அப்பா பாக்கியசாலிகள் தான். ஒரு நாளைக்கு இந்த துவாவை ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது ஒரு புள்ளை ஒன்று இருக்கும்டா உம்மா அப்பாக்கு. அப்ப இது மிக முக்கியமான பாதி, ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா. இதையாவது ஒரு புள்ள என்ன செய்யணும், குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு உம்மா அப்பாக்கு ஒரு முறையாவது கேட்கணும் குறைஞ்சது. அப்ப இந்த மூணு விஷயங்கள் இதுல அன்பார்ந்த கணித்துக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இது இருக்குது, இது உண்மையிலேயே ஒரு நாளும் என்ன செய்யாது, இது ஒரு நாளும் அவர் மௌத்தா போயிருப்பாரு, ஆனால் இது உயிர் வாழும். இது என்ன செய்து, இது உயிர் வாழ்ந்து கொண்டிருக்குது. தண்ட புள்ள வாப்பாக்கு துவா கேட்டுக் கொண்டிருக்குது, தண்ட புள்ள வாப்பாக்கான இஸ்திக்பார் செஞ்சு கொண்டிருக்குது, தண்ட புள்ள உம்மாவுக்கான இஸ்திக்பார் செய்து துவா கேட்குது. அது ஒரு நாளும் என்ன செய்யாது, அவருடைய பட்டலும் மூடப்படாது. அது நன்மை வந்து கொண்டே இருக்கும். அந்த துவாவுடைய கபூலியத்தை அவர் கபர்ல மஹ்ஷர்ல பார்ப்பாரு. நிச்சயமாக என்ன செய்வாரு, கட்டாயமாயிட்ட ரிஃப்ளெக்ஷனை பார்ப்பாரு, அவருடைய பிரதிபலிப்பை பார்ப்பாரு. அதே மாதிரிதான் கல்வி, நல்ல ஒரு கல்வி, நல்ல ஒரு அறிவு, சமுதாயம் பிரயோஜனம் அடைகிற மாதிரி, வளர்ந்து வார மாதிரி, சமுதாய முன்னேற்றம் அடைகிற மாதிரி. யூசுப் நபியை பாருங்க, யூசுப் நபி என்ன செஞ்சாங்க, அப்படியே அழிஞ்சு போக இருந்த நாட்டை அந்த எக்கனாமிக்க கையில எடுத்து, நாட்டுடைய முதுகெலும்பே எக்கனாமிக் தான், அதை கையில எடுத்து அதை உற்சாகமாக்கினாரு. அதை உற்சாகமாக்கி இஜிப்டுக்கு என்ன செஞ்சாரு, அப்படி கையில கொடுத்தாரு. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யறாரு, அவருடைய அடுத்தடுத்த கட்டங்கள் மரணிச்சு போறாரு. என்ன சொல்ல வரேன்னா, அந்த ஒரு தேவையான ஒரு கல்விய, ஒரு அறிவை, ஒரு முக்கியமான அறிவு சார்ந்த ஒரு சேவையை செஞ்சுட்டு ஒருத்தர் மௌத்தா போயிருவாரு. ஆனா அவர் செஞ்ச அந்த கல்வி சார்ந்த 4 பேர் வளர்ந்து வந்து முன்னேற்றம் அடைஞ்சு வந்து அதால வாழக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு கல்வியை விட்டு போயிருந்தாருண்டா நிச்சயமாக அதுக்குரிய நன்மை அவர் மௌத்தா போயிருப்பாரு. அவருடைய அந்த செயல்பாடு உயிரோட வாழுது, அதற்கான கூலிய நிச்சயமாக அவர் என்ன செய்வாரு, அவரு அனுபவிப்பாரு, கிடைக்கும் அவருக்கு. இதை போலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வக்ஃப். என்னது வக்ஃப்? எந்த அளவுக்குன்னா ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, வக்ஃப் செய்யாம மரணித்த நபித்தோழர்களே இருக்க மாட்டார்கள் என்கிற அளவுக்கு நபித்தோழர்கள் இடத்துல வக்ஃப் இருந்துச்சு, சதக்கா ஜாரியா இருந்துச்சு. சாதாரணமாக எந்த அளவுக்குன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு தஆலாவை அனுப்புறாங்க. எதுக்காக? ஜக்காத்தை வசூலித்துட்டு வர சொல்லி. ஜக்காத்தை வசூலித்துட்டு வர போன உமர் ரலியல்லாஹு அன்ஹு இப்னு ஜமீல் அப்படிங்கிற ஒருத்தட்டையும் போனாங்க. ரசூலுடைய சாச்சா அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப் அவர்ட்டையும் போனாங்க. காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலாட்டையும் போனாங்க. போயிட்டு வந்து என்ன செஞ்சாங்க, ஒவ்வொருத்தருடைய விஷயத்தை நிலைமையை சொன்னாங்க. அப்துல்லா இப்னு அப்பாஸ்களுடைய நிலைமையை சொன்னாங்க. அதுக்கு ரசூல் ஒரு விளக்கம் சொன்னாங்க. இப்னு ஜமீல் ஆரம்பத்துல நல்லா தந்து கொண்டு, அதாவது கஷ்டவாளியா இருந்து பைத்துல் மால்ல இருந்து சல்லி எடுத்து வியாபாரம் பண்ணி நல்ல டெவலப் ஆகி இன்றைக்கு கொடுக்கிற அளவுக்கு சல்லி இருந்து ஜக்காத்தை பற்றி கேட்ட ஜக்காத்தை தர மாட்டேங்கிறாரு யா ரசூலல்லாஹ். என்னத்தோடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஜக்காத்தை தர மாட்டேங்கிறாரா, சரி பிரச்சனை இல்லை, அவர் எங்களையே பழி வாங்குறாரு, அல்லாஹ் அவரை பழி வாங்கட்டும். ஜக்காத் கொடுக்கிற தகுதியில இருந்து ஜக்காத்தை ஒப்படைக்காதவன் சமுதாயத்தை ரசூலுல்லாவை பழி வாங்குவதாக ரசூல் சொன்னாங்க. சரி, அல்லாஹ் அவரை பழி வாங்கி கொள்ளட்டும். அவர் ஆரம்பத்துல கஷ்டவாளியா இருந்தாரு, பைத்துல் மால்ல காசை கொடுத்து தான் டெவலப் ஆகினாரு, இன்றைக்கு தரமாட்டேங்கிறாரு. அது என்னக்கா வரப்போகுது, முஸ்லிம்களுக்கு வரப்போற காசு பணம் அது ஜக்காத்துங்கிறது. சரி தரையலாண்டாரா, அல்லாஹ் அவர் என்ன செய்யட்டும், பழி வாங்கி கொள்ளட்டும் அப்படின்னு அவர் விட்டுட்டாங்க. காலித் இப்னு வலீதும் தர இல்லைன்ட்டாரு. போயிட்டு கேட்டோம், இல்லைன்ட்டு இல்லை ஜக்காத் அப்படின்ட்டாரு. அப்பதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அப்பா காலித், ஏன் நீங்க காலித்திட்ட போயிட்டு கேட்டீங்க, ஏன் காலித்திட்ட போயிட்டு கேட்டீங்க, காலித்திட்ட இருந்ததே என்னதுதான் அந்த யுத்தத்துக்கு அவர் தயார்படுத்தி வைத்திருக்கக்கூடிய அந்த வாளும் அந்த யுத்த கவசங்கள் தான் அவர்கிட்ட செஞ்சிச்சு.
இருந்துச்சு. அதை அவர் பயன்படுத்துவாரு. இல்லைண்டா நல்ல யுத்த வீரர்களுக்கு இரவலுக்கு கொடுப்பாரு, இரவலுக்கு இல்லாட்டி ஈஜான் கூலிக்கு கொடுப்பாரு. அவங்க பயன்படுத்திட்டு கொண்டு வந்து எவ்வளவு சரி கொடுப்பாங்க. அதை வச்சுட்டு அவர் என்ன செய்ய கொண்டிருந்தாரு, பிழைத்து கொண்டிருந்தாரு. அதையே அவர் இப்ப கொஞ்சம் காலத்துக்கு முதல் கொண்டு வந்து என்ன செஞ்சுட்டாரு, யா ரசூலல்லாஹ், இவ்வளவு காலம் இதை வச்சு நான் பிரயோசனம் அடைஞ்சேன். இப்ப இந்த பொருட்கள், இந்த கவசங்கள், இரும்பு கவசங்கள்லாம் நல்லா தான் இருக்குது, இதை நான் பைத்துல் மாலுக்கு உங்களுக்கு தாரேன், அல்லாஹ்வுக்காக இதை நான் இங்க வச்சுட்டேன், இதை நீங்க இல்லாதவர்கள் யாருக்காவது கொடுத்து இதை நீங்க பைத்துல் மாலுக்கு பயன்படுத்திக்கோங்கன்னு பைத்துல் மாலுக்கு வக்ஃப் செஞ்சிட்டாரு அவரு. அவர் என்ன செஞ்ச இருந்தது அந்த ஒரு கவசம்னா அதையும் கொண்டு வந்து கொடுத்து என்ன செஞ்சிட்டாரு, பைத்துல் மாலுக்கு அப்படி என்ன செஞ்சாரு, வக்ஃபா கொடுத்துட்டாரு. வக்ஃப் செஞ்சிட்டாரு, சதகா ஜாரியாவை தந்துட்டாரு. இதை வச்சு நீங்க என்ன செஞ்சுக்கோங்க, யார சொல்லலாம், பைத்துல் மாலுக்கு ஏதாவது சேர்க்கணும்னா சேர்த்துக்கோங்க, பரவாயில்லை அப்படின்னு அவர் தந்துட்டாரு. அவர் வக்ஃப் செஞ்சிட்டாரு. அவர்கிட்ட இப்ப எங்க ஜக்காத் தாரத்துக்கு காசு பணம் இருக்கும், அவர்கிட்ட நீங்க கேட்காதீங்க அப்படின்னு யார அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த அளவுக்கு என்ன சொல்ல வரணும், புகார்ல முஸ்லிம் வர ஹதீஸ் அது, அந்த அளவுக்கு சஹாபாக்கள் என்ன செய்தார்கள். அதனாலதான் ஜாபிர் ரலியல்லாஹுடைய ஒரு கூற்று, ஜாபிர் ரலியல்லாஹுடைய அசர் ஒரு கூற்று இருக்குது. அவங்க சொல்றாங்க, எந்த ஒரு நபித்தோழரும் வக்ஃப் செய்யாமல் மரணித்திருக்க மாட்டார்கள். எங்கேயாவது ஒரு தொங்கல்ல அவங்களோட ஒரு சதக்கா ஜாரியம் இருந்து கொண்டிருக்கும். அதால மக்கள் பயனடைந்து கொண்டிருப்பார்கள். அதால மக்கள் என்ன செஞ்சு கொண்டிருப்பாங்க, பயனடைந்து கொண்டிருப்பார்கள் என்ற அளவுக்கு சஹாபாக்கள் இருந்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு ஹைபர்ல ஒரு பூமி ஒன்று இருக்குது, ஹைபர்ல எனக்கு ஒரு காணி துண்டு ஒன்று இருக்குது, நல்ல விவசாயங்கள் செய்யலுமான அக்ரிகல்ச்சர் லேண்ட் ஒன்று, அது அந்த காணியே நல்ல விவசாயம் செய்யலுமான ஹைபர் பகுதியில் கிடைச்ச ஒரு காணி. அதுவும் இவருக்கு என்ன செஞ்சிச்சு, அந்த யுத்தங்கள் இதுல கிடைச்ச ஒரு கனிமத்துடைய பொருளாக இவருக்கு ரசூலா பங்கு வச்சு கொடுத்த ஒரு காணி துண்டு. அப்ப அதை கொஞ்சம் காலத்துக்கு பிறகு வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்றாரு, எனக்கு இப்படி கிடைச்சிச்சு தானே யா ரசூலல்லாஹ், எனக்கு இப்படி கிடைச்ச அந்த காணி துண்டை என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி நான் என்ன செய்யறேன், நான் யோசிக்கிறேன், நான் இப்ப என்ன செய்யாத, அதை சதக்கா செய்வோம் அப்படின்னு சொல்லி நான் பாக்குறேன், அப்படி பிரிச்சு குடும்பங்களுக்கு அப்படி கொடுத்து விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி நான் யோசிக்கிறேன், நீங்க என்ன கருத்து சொல்றீங்க யார சொல்லலாம், ஃபமாதா தஅமுருனி, அந்த ஹதீஸ்ல அப்படி வருது, புகார்ல வரக்கூடிய முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸ், நீங்க எனக்கு என்ன செய்ய சொல்லி ஐடியா தாரீங்க. ரசூலா சொன்னாங்க, ஹபஸ்த அஸ்லஹா வஸப்பல்த மன்ஃபஅதஹா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹபஸ்த அஸ்லஹா, நீங்க என்ன செய்யுங்க, உங்களோட சொந்தமாகவே அதை வச்சுக்கோங்க, ஆனா மக்களுக்கு அதுல வரக்கூடிய லாபங்களை திறந்து கொடுங்க. வக்ஃப்னு சொன்னா என்ன, எங்களுக்குன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி சொந்தமா இருந்து கொண்டே இருக்கும், அதுல பயனடைகிறது நான் இல்ல மக்கள், அதுல பயனடைகிறது நான் இல்ல மக்கள், ஆனா எனக்கு தான் சொந்தம், என் சொந்தத்துல இருந்து கொண்டே இருக்கும், ஆனா நான் பயனடைய மாட்டேன், மக்கள் அது யார்கிட்ட பேர்ல நான் அதை சதக்காவா செய்றேனோ அவங்க அதுல பயனடைந்து கொண்டே இருப்பாங்க, என்னால அதுல ஒரு ரூபாவும் எடுக்க இயலாது, ஆனா அது எனக்கு தான் சொந்தமா இருக்கு, இருந்து கொண்டே இருக்கு, எனக்கு தான், நான் மௌத்தா போனா எனக்கு பொறவு என் பிள்ளைக்கு சொந்தமா வரும், அவரும் ஒரு ரூபா எடுக்க இயலாது. எந்த அளவுக்கு ரசூல் சொன்னாங்கன்னா 3 விஷயம் சொன்னாங்க, லா யுபாஉ வலா யூஹபு வலா யூரசு, இந்த 3 சட்டத்தை உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க. என்னது, நீங்க அப்படி உங்களுக்கு சொந்தம்னு வச்சுக்கொண்டு அல்லாஹ் கிட்ட நீங்க அக்து செஞ்சு கொண்டீங்க, நான் இதை மக்களுக்கு வக்ஃபாக ஆக்கிட்டேன், யா அல்லாஹ் இதுல மக்கள் பயனடையட்டும் என்று நீங்க அல்லாஹ்வோட எக்ரிமெண்ட் அடிச்சு கொண்டுட்டீங்கன்னா, இதுல எல்லாம் டீட்ல எல்லாம் சைன் பண்ண தேவையில்லை, நீ அல்லாஹ்வோட எக்ரிமெண்ட் அடிச்சுட்டாய் என்றா ரசூலா சொன்னாங்க. லா யுபாஉ, இதுக்கு பிறகு அதை விற்கிறதுக்கு எந்த அதிகாரமும் உங்களுக்கு இல்லை. வலா யூரசு, நீங்க மௌத்தா போனா உங்களோட பிள்ளைக்கு அனந்தரம் கொள்ளவும் இயலாது, மத்த சொத்துக்கள் எல்லாம் அனந்தரம் கொள்ளையிலும், உங்களுக்கு வக்ஃபா விட்டதுல அனந்தரம் கொள்றதுக்கு இயலாது. 3வது வலா யூஹபு, நீங்க இதுக்கு பிறகு நினைச்சு யாருக்காவது கிஃப்டா கொடுப்போமே நினைச்சாலும் அதை கொடுக்க இயலாது. இந்த 3 கண்டிஷனும் அதுல என்ன செய்யாது, விற்கவும் மேலாது, இனி கிஃப்டா யாருக்கும் கொடுக்கவும் மேலாது, நீங்க மௌத்தா போன பிள்ளைக்கு அதுல இருந்து ஒரு பங்கு அனந்தர சொத்தை எடுக்கவும் மேலாது. ஆனா அது உங்களோட சொந்தம், உங்களோட மில்க்ல, உங்களோட சொந்தம் என்றுதான் அது இருக்கும், உங்களோட பேர்ல தான் அது இருக்கும். பிரயோஜனம் அடைபவர்கள் மக்களாக இருப்பாங்க, பொது மனிதர்களாக இருப்பாங்க. அன்பார்ந்த கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அப்ப உமர் ரலியல்லாஹு தஆலா உடனே சொன்னாங்க, என்ன தெரியுமா, நான் அல்லாஹ்வோட பாதையில உங்களோட கையிலேயே பொறுப்பு தாரேன், நீங்களே ஏன் அந்த தோட்டத்தை அப்படி என்ன செஞ்சுக்கோங்க, மக்களுடைய பேர்ல பயன்படுத்திக்கோங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்க, வீட்டுல இருந்து வாடாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள,
மஸ்ஜிதுல சந்திக்கிறாங்க. வந்தோடனே கேட்டாங்க, இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முதல் குர்ஆனுடைய வசனம் இறங்கிச்சாமே, கேள்விப்பட்டேன். குர்ஆன் வசனம் இறங்கிச்சாமே, எங்க வீட்டுல இருந்து இங்க வராங்க மஸ்ஜிதுக்கு வந்து சொல்றாங்க, இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முதல் குர்ஆனுடைய வசனம் இறங்கிச்சாமே. என்ன வசனம்? லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். நீங்க விரும்பினத மனசால மிச்சமே டீப்பா நேசிக்கிற ஒண்ட செலவழிக்காத வரையில ஆழமான மிக பிரமாண்டமான நன்மை உங்களால பெற முடியாது. இப்படி ஒரு வசனம் இறங்கிச்சாமே என்று அவர் ரசூலுல்லாஹ் கேட்கிறாரு. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பலா, ஓ இறங்கிச்சு. இது கிட்ட இருக்கிறவனுக்கு சொன்னால அப்படி மறந்துட்டு போறேன். இவரு கிட்ட ஈக்கவும் இல்ல, வசனம் இறங்குற நேரம் எங்கேயோ இருந்தவர் அவரு தேடி வந்து கேட்கிறாரு. இது கிட்ட வச்சு சொல்றது, அப்படி ஒன்று பேர்ல சொன்னாருன்னா ஓ அப்படின்னு நினைச்சிரு அந்த பட்டுப்பட. ஏன்னா இவருக்கு அவர் விளங்கப்படுத்தும் பொழுது இவர் அதுல மாற்றே உள்ளுக்க. அதனால அப்படி ஒரு விஷயம் ஒன்றும் சொன்னமா இன்ச்சு, ஓ நான் சரியா அதை கவனிச்சு படல அப்படின்ற. இது மஜ்லிஸ்ல முன்னுக்கு இருக்கல்ல, குர்ஆனாய் திறங்குற நேரம் முன்னுக்கு உட்காரல்ல, ஊட்ட இருந்தவர். மத்த சஹாபாக்கள் சொல்லி கேட்டு வந்து இப்படி ஒரு வசனம் மட்டும் இறங்கிச்சாமி இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முதல். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஓ இறங்கிச்சு, என்ன செய்யணும்? அவர் சொல்ற, எனக்கு நிறைய சொத்து இருக்கு யார சொல்லலாம், எவ்வளவு சொத்து இருந்தாலும் அஹப்ப மாலி, என் எல்லா சொத்துலையும் எனக்கு ஒட்டு குடுக்க இயலாத அளவுக்கு மனசுல இடம் பிடிச்ச ஒரு சொத்து தான், ஒட்டு குடுக்க இயலாத அளவுக்கு மனசுல இடம் பிடிச்ச ஒரு சொத்து தான் பை ரோஹா. பை ரோஹா என்கிற அந்த தோட்டம், ஈத்தம்பல தோட்டம். எந்த அளவுக்குன்னா அதனுடைய செழிப்பு, அதனுடைய கவர்ச்சி, அழகு, அதுல அடிக்கக்கூடிய அந்த காற்று, அது அந்த தோட்டம் அமைக்கப்பட்டிருக்கிற அந்த பிளேஸே ஒரு விதமான ஒரு பீஸ்ஃபுல் என்வாயன்மெண்டான ஒரு இடத்துல தான் அந்த தோட்டமே அமைஞ்சிருக்குது. அதுல ஸ்பெஷல் என்னன்னா, காற்று அடித்து கொண்டு இருக்க அந்த தோட்டத்துக்கு நடுவால தண்ணி நீர் ஓட, பெரிய பெரிய நீர் ஓடைகள் 2-3 ஓடுது. அதுவும் எப்பேற்பட்ட தண்ணின்னா நல்ல குடிக்க இயலுமான மதுரமான தண்ணி. காற்றடிக்கின்ற இடம், பீஸ்ஃபுல்லான ஒரு இடம், நீர் ஓடைகள் 2-3 ஓடுற ஒரு இடம், அதுல காற்று பலமாக வீசுற மாதிரியான ஒரு அமைப்புல இருக்கிற ஒரு இடம். அந்த காற்று அந்த தண்ணில வந்து மேல படுற நேரத்துல ஒரு இதம், ஒரு நிம்மதி, ஒரு ராகத்தை உணர்வான், ஒரு மனுஷன் ஃபீல் பண்ணுவான். ரசூலுல்லாஹ் கூட கொஞ்சம் ராகத்தா இருக்கணும் அப்படின்னு நினைச்சா என்ன செய்வாங்க, இடைக்கிற அவரோட தோட்டத்துக்கு தான் போவாங்க. ரசூலுல்லாஹ் அதிகமா போற தோட்டம் அவருடைய தோட்டம். அவருடைய தோட்டத்துல போயிட்டு கொஞ்ச நேரம் இருப்பாங்க, ராகத்தா இருக்கும். ரசூலுல்லாஹ்வே அந்த எதத்தை, அந்த இன்பத்தை, அந்த பீஸ்ஃபுல்ல தேடி என்ன செய்வாங்க, போயிட்டு அந்த தோட்டத்துல உட்காந்து கொண்டிருப்பாங்க. அப்ப அவருக்கு எவ்வளவு ஒரு சந்தோஷம், ரசூலுல்லாஹ் அடிக்கடி வந்துட்டு போற ஒரு தோட்டம். அப்ப அவர் சொல்றாரு, இந்த தோட்டம் இருக்குதானே யார ரசூலுல்லாஹ், இது எனக்கு நிறைய சொத்து இருக்குதான், ஆனா அதுல இது என் கல்புல பெரிய ஒரு இடத்தை பிடிச்சது, என் மனசுல பெரிய ஒரு இடம், கலட்ட இல்லாத அளவுக்கு எனக்கு விருப்பமானது. எனக்கு விருப்பமான ஒன்றை கொடுத்துத்தான் அல்லாட்ட விசாலமான நன்மை அடையணும் என்றா நான் அதையும் கொடுக்க தயார் யார ரசூலுல்லாஹ், இதை எடுத்துக்கோங்க, எனக்கு அல்லாட்ட இருக்கிற அந்த பெரிய வெகுமதி தான் எனக்கு வேணும் அப்படின்றதோடையே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லி பார்த்தாங்க, இல்ல நீங்க என்ன செய்யுங்க, இதை உங்களோட பிள்ளைகளுக்கு வச்சுக்கோங்க, உங்களோட குடும்பத்துக்கு என்ன செய்யுங்க, பிரிச்சு கொடுங்க, எவ்வளவெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி பார்த்தாங்க. ஆனால் அவர் என்ன செஞ்சாரு, இல்ல நான் உங்கள்கிட்ட அதை பொறுப்பு தாரு அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ் உங்களுக்கு காட்டி தருவானே, இதை எப்படி பயன்படுத்தினா 4 பேர் பயனடைவாங்கன்னு, நீங்க உங்களோட மனசுக்கு படுற மாதிரி செஞ்சுக்கோங்க, இதை உங்கள்கிட்ட வச்சுக்கோங்க. சதகா ஜாரியா. அன்பார்ந்த கண்ணியத்துக்குரிய சகோதரர், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த மரணத்துக்கு பின்னால் உள்ள நிலையை பற்றி, அவருடைய மனைவியின் சகோதரர், ரசூலுல்லாஹ்வுடைய மச்சான் யாரு, அம்ர் இப்னுல் ஹாரிஸ், அம்ர் இப்னுல் ஜுவைரியா பின்துல் ஹாரிஸ், ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி. அப்ப அவங்களோட சகோதரன் தான் அம்ர். அந்த அம்ர் இப்னுல் ஹாரிஸ் மச்சான், ரசூலுல்லாஹ்வுடைய மச்சான். அவர் சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மௌத்திஹி, மௌத்தா போற நேரத்துல ஒரு திர்ஹத்தை விட்டு வச்சிருந்தாலும், ஒரு தங்க காசோ வெள்ளி காசோ, ஒரு அடிமையும், ஒரு அவருடைய வாகனமோ, ஒரு கழுதையோ ஒட்டகமோ, எதையெல்லாம் விட்டாங்களோ முன்னாலேயே சொல்லிட்டாங்க, இதெல்லாமே வக்ஃபுக்கு தான் போகும், இது எல்லாத்தையும் பைத்துல் மால் வக்ஃப் சொத்து, இது நிலையாக என்ன செய்ய. இவ்வளவு நன்மை செஞ்ச அல்லாஹ்வுடைய தூதர், கால் கடுக்க இரவு முழுக்க நின்று வணங்கி அல்லாஹ்வுடைய தூதர், கால் வீங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு முழுக்க நின்று வணங்கின அல்லாஹ்வுடைய தூதர், நிறைய நன்மைகளை கொள்ளையடித்துக் கொண்ட அல்லாஹ்வுடைய தூதரே, நான் மௌத்தா போனாலும் எனக்கு வார நன்மை நிக்க கூடாது,
எனக்கு வாரது வந்து கொண்டே இருக்கணும் என்று ஆசைப்பட்டார்கள் என்றால் அதுக்கு ரசூலுல்லாஹ் கையாண்ட முறை இது சதகா ஜாரியா, நிலையான ஒரு தர்மம். நான் மௌத்தா போனாலும் என் உடலை விட்டு உயிர் பிரிஞ்சிடும், ஆனா நான் செய்துட்டு போன அந்த செயல் அது என்ன செஞ்சிடக்கூடாது, மரணித்து விடக்கூடாது என்கிறதுல அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை என்ன செய்தார்கள், ஆசையோடும் ஆர்வத்தோடும் தேட்டத்தோடும் அதற்கான ஏற்பாடை என்ன செய்தார்கள், செய்துவிட்டு சென்றார்கள். எனவே அன்பார்ந்த கணித்துரிய சகோதரர்களே, நாமும் என்ன செய்து விடக்கூடாது, மறந்துடக்கூடாது. எங்களுடைய சதகாக்கள், எங்களுடைய தர்மங்கள் 4 பேர் பயன்பெறக்கூடியவாறு, நிலையாக எங்களுக்கு நன்மையை தந்து கொண்டிருக்கக்கூடியவாறு நாம் கட்டாயம் மிச்சம் பிளான் பண்ணி யோசிச்சு நாங்கள் என்ன செய்யணும், அவற்றை அமைத்துக் கொள்ள வேணும். அல்லாஹு தாலா அந்த நட்பாக்கியங்களை செய்யக்கூடியவர்களாக நம் அனைவர்களையும் மாற்றுவானாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபியினா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஅஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அன்பார்ந்த கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் 102வது சூரா 102வது சூராவுல அல்லாஹு தஆலா சொல்கிறான், அல்ஹாகுமுத் தகாசுர் ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர். அல்ஹாகு முத்தகாசுர், உங்களை அதிகம் அதிகம் தேடிக்கொண்டிருப்பது என்ன செய்து விட்டுருச்சு, நல்ல காரியங்களை விட்டும் பராக்காக்கிருச்சு. இந்த பராக்கு எவ்வளவு காலம் வரைக்கும் உங்கள்கிட்ட இருக்க போகுது தெரியுமா? மிச்ச காலம் இல்லை. ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர், கபரை நீங்கள் சந்திக்கின்ற வரைக்கும். கபரை சந்திக்கின்ற வரைக்கும் என்ன, மௌத்தா போகும் வரைக்கும் தான் இந்த ஆசை இருந்து கொண்டே இருக்கும். எந்த ஆசை? இன்னும் தேடணும், இன்னும் தேடணும், இன்னும் தேடணும், இன்னும் தேடணும், இன்னும் தேடணும், இன்னும் தேடணும், இன்னும் தேடணும். எங்க இந்த ஆசை இருக்குது. இது அல்லாஹ் தஆலா ஒரு கட்டத்துல சொல்றான், இப்படி தேடி தேடி அதிலேயே இன்ட்ரெஸ்டா போறவங்கள ரசூலுல்லாஹ் சொல்றான், தர்ஹும் நபி, நீங்க அவங்கள விட்டுருங்க. யகுலு வயதமத்தவு, நல்லா திண்டு கொண்டு நல்ல தமத்தா என்று சொன்னா ஃபன் பண்ணி கொண்டு இருக்கட்டும். வயுஹிஹிமுல் அமலு, அவங்க இந்த உலகத்தை தேடணும் தேடணும் சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும்னு ஒரு ஹலால் ஹராம் என்கிற முறைகள் பேணாம அப்படியே அந்த இன்ட்ரெஸ்ட்லயே அவங்க ஓடுறாங்க. அவங்க பொறவு அறிந்து கொள்வாங்க என்னுடைய விபரீதத்தை. லா யாயுஹல்லதீன ஆமனு லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும், ஈமான் உள்ளவங்களே கவனமா இருங்க. உங்களோட சொத்து செல்வமோ, உங்களோட வியாபாரமோ, உங்களோட பிள்ளைகளோ அந்திக்கிறில்ல, அல்லாஹ்வை நினைவூட்டக்கூடிய விஷயங்கள், மார்க்க விஷயங்கள், நல்ல காரியங்களை விட்டும் உங்களை என்ன செஞ்சிருவானம், மறக்கடிச்சிருவானம். மறக்கடிக்கிற அளவுக்கு ஓடி ஒன்றும் செஞ்சு கொள்ள மாட்டீங்க. சரி, அப்படியே மறக்கடிச்சாலும் நீங்க பராக்காகினாலும் துனியா துனியா துனியா, சம்பாதிக்கிறது 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 இந்த நல்ல அமல்களை விட்டு எவ்வளவு காலத்துக்கு ஓடுவீங்க? ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர், கபரை சந்திக்க வரைக்கும். என்ன, மரணத்துடைய நிலைமை வரைக்கும். மரணம் என்கிற அந்த நிலைமை வரும் பொழுது, மரணம் என்கிற அந்த நிலைமை வரும் பொழுது நீங்க ஹஜ்ஜி செய்யணும்னு ஆசைப்பட மாட்டீங்க, நோம்பு பிடிக்கணும் என்று ஆசைப்பட மாட்டீங்க. ஏன்னா அதுக்கெல்லாம் லாங் டைம் ஒன்று தேவையே. அதெல்லாம் சின்ன டைம் தேவையானது ஒன்றே ஒன்றுதான். தொழணும் என்று கூட ஆசைப்பட மாட்டீங்க, அதுக்கு ஒரு டைம் ஒன்று தேவையே. எழும்பணும், உளு எடுக்கணும், போய் 2 ரக்காத் தொழணுமே, அதுக்கு ஒரு டைம் ஒன்று தேவையே. அதுக்கும் ஒரு டைம் ஒன்று தேவை தானே. அப்ப அதுக்கெல்லாம் டைம் தேவை. இதெல்லாம் செய்ய ஆசைப்பட மாட்டீங்க. நீங்க இப்படி தேடி 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 இருந்து எதுக்கு தெரியுமா ஆசைப்படுவீங்க? சரியா அந்த மௌத்து வர நேரம் சிம்பிளா செய்யலுமான ஒன்றே ஒன்று தானது, இந்த ஒரே ஒரு வேர்ட், இந்த ஒரே ஒரு வேர்ட் இருக்குது. நான் சதக்கா கொடுக்க ஒரு ஐலேசியே மவன்ட்ட சொல்லியாச்சு, நான் சொல்லிட்டேன் 10 லட்சத்தை கொடுத்துரு, நான் சொல்லிட்டேன், நீ கொடுக்காட்டி நீ தான் பாவத்தாளி. அது சிம்பிளா முடிஞ்சிருமே, ஒரு வேர்டோட முடிஞ்சு. சக்கராத்த ஹல்ல இருந்தாலும், வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தாலும், நோயே குணமாகுது இல்ல, படுத்த படுக்கையில விழுந்தாலும் பேச மட்டும்தான் ஏலும். ஏன்? ஒரே ஒரு வார்த்தைய மொழிய மட்டும்தான் ஏழுண்டாலும் அதுக்கு ஏழுமான ஒரே ஒரு அமல் இருக்குது இஸ்லாத்துலண்டா, அது எது? சதகா மட்டும்தான். ஒரு வார்த்தையில செய்ய ஏழுமான அமல், ஜஸ்ட் ஒரு வார்த்தையில செய்ய ஏழுமான அமல் எதுதான் இருக்குது? தொழுகை ஏழுமா? எலும்பி உதுவலா செஞ்சுட்டு வந்து தொழணும், இல்லாட்டி தயமம் செஞ்சுட்டு வந்து தொழணும், இல்லாட்டி தொழணும், அதுக்கெல்லாம் டைம் ஒன்று எடுக்கும். நோம்பு பிடிக்கிறது, ஹஜ்ஜி செய்யறது, அதுக்கெல்லாம். ஆனா சதக்கா கொடுக்கறதுக்கு டைம் இல்லை. பாப்பா என்ன இந்த சொத்து அக்கௌண்ட்ல இருக்குதானே, அதுல 40 லட்சத்தை கொடுத்துரு, இதை கொடுத்துரு, சிம்பிளா சொல்லியாச்சு. அடுத்த நிமிஷம் மொத்தா பண்ணாலும் சரி. அதை எல்லாரும் என்னத்துக்கு ஏங்குவாங்க? அல்லாட்ட கேட்பான் அந்த நேரத்துல, யா அல்லாஹ் சதக்கா கொடுக்க ஒரு சான்ஸ் எடுத்த. நான் போயிட்டு இது போனவன் அல்லாட்ட முதலாவது சொல்றது தான்,
ஏன்னா சதக்கா கொடுக்க டைம் தேவையில்லையே, தொல்லணும்னு கேட்டால் அதுக்கு ஒரு டைம் தேவை. திரும்ப போனவே அல்லாட்ட சின்ன ஒரு டைம் தான் பெரிய அளவுக்கு நன்மை அடைகிறேன் என்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்றுதான் சதக்கா. சின்னொண்டுல பெரிய நன்மை அடையலாம், சின்னொண்டுல பெரிய நன்மை அடையலாங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதனால அல்லாட்ட போனதுக்கு பிறகு அந்த டைம்ல அல்லாட்ட கேட்கிற ரிக்வெஸ்டும் தொழுறதுக்கு டைம் தான், ஹஜ்ஜி செய்ய டைம் தான் இல்ல, யால சின்ன டைம் ஒன்று தாயல, சின்ன சின்ன டைம் ஒன்று, ஒரு நிமிஷமும் போவாது. நான் என்ன மவுண்ட போயிட்டு சொல்லிட்டு வந்துடுறேன், என்ன பாப்பா என்ன அந்த சொத்துல இருந்து என்ன அந்த காணியை அப்படியே கொடுத்துரு, இதுக்கு பாப்பா என்ன இந்த பில்டிங்கை அப்படியே கொடுத்துறதுக்கு, பாப்பா என்ன அக்கௌண்ட்ல இருக்கிற எவ்வளவு அப்படியே கொடுத்துரு, இதுக்கு அவ்வளவு டைம், இது ஒரு 30 செகண்ட் போதுமே இதை சொல்லிட்டு வரதுக்கு. நீ கொடுக்காட்டி நீ தான் அல்லாட்ட குத்தவாளி, சொல்லிட்டு வரதுக்கு அவ்வளவு நேரம் தேவையா? அதனால தான் அல்லா தஆலா அந்த பாயிண்ட், இதனால தான் எல்லா சஹாபாக்களும் பயந்தாங்க, எல்லா சஹாபாக்களும் பயந்தாங்க. நான் மௌத்தா போனாலும் உயிர் வாழக்கூடிய ஒரு அமல் ஒன்று இருக்குமெண்டா அது நான் செஞ்சுட்டு போன தர்மம், நான் செஞ்சுட்டு போன தர்மம். எந்த புள்ள நான் இருக்க வரைக்கும் செல்ல நல்லா, இப்ப நான் மௌத்தா போனதுக்கு அவன் என்ன ஆவானோ தெரியாது, தெரியாது. ஆனா நான் சதக்காவா தர்மமா ஒன்றை செஞ்சுட்டு போனா அது எனக்கு என்றைக்கும் என்ன செஞ்சு கொண்டிருக்கும், அது வந்து கொண்டிருக்கும். இந்த அளவுக்கு சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க, பயந்தாங்க. அதனால ஒரு வறிய சஹாபி கூட அவரால் ஏதாவது ஒன்று சதக்கா என்ற அடிப்படையில, தர்மம் என்ற அடிப்படையில, தொடர்ந்து நன்மவார அடிப்படையில செய்யலுமா இருந்தா அதை செய்யாம எந்த சஹாபியும் என்ன செய்யல, மௌத்தா போக இல்ல அப்படின்னு ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்க சொல்றாங்க. அதனால அன்பார்ந்த சகோதரர்களே, எங்களுக்கு சதக்கா செய்யறதுக்கு, தர்மம் செய்யறதுக்கு, நிலையான ஒரு தர்மம் செய்யறதுக்கு, 4 பேர் பயனடைகிற அளவுக்கு, நல்ல விஷயத்துல பயனடைகிற அளவுக்கு ஒரு பாக்கியம் கிடைக்குது என்கிறது, அது நாங்க இன்னொருத்தரை கொடுக்கிற நாங்க இன்னொருத்தரை செய்யற உதவியா நினைக்க தேவையில்லை. அல்லாஹ் எனக்கு தார ஒரு ஆகப்பெரிய சந்தர்ப்பம். என்ன செய்யணும், என்ன செய்யணும், நாங்க ஒவ்வொருத்தரும் நினைக்கணும், அதுக்கு நாங்க யோசிக்கணும், அதை எப்படி செய்யறது, அதுக்கு என்ன வழி இருக்குது என்கிறத கட்டாயம் நாங்க என்ன செய்யணும், நாங்க பிளான் பண்ணணும். அன்பார்ந்த கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அதில் உள்ள ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதி தான் உங்க எல்லாரையும் தேடி வந்திருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு சான்ஸ் தான். இதை போட்டி போடணும், இதுல போட்டி போடணும். இது அல்லாஹ் எனக்கு தந்த ஒரு பெரிய பாக்கியம். அதுல ஒன்றுதான் இப்ப இந்த மஸ்ஜிதில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஸ்தரிப்பு, ஒரு வேலை. இது 4 பேர் உருவெடுக்கிறான்டா, ஹதீஸ்ல வருது, அவனோட உழுவுடைய தண்ணிகள் சொட்டும் பொழுது அவனுடைய பாவ கரைகள் எல்லாம் என்ன செய்யுது, அழிந்து போகுது. பாருங்க, அவன் உருவெடுத்து அவனோட கண்ணிலையும் தண்ணி சொட்டுற நேரமே அவன் பாவம் அழிஞ்சு போறதுக்கு நான் ஒரு காரணமா இருப்பேன்டா. அவனுக்கு கிடைக்கிற அதே நன்மை எனக்கு கிடைக்காதா? இல்ல கிடைக்காதா? அந்த நன்மை கிடைக்காதா? எவ்வளவு பெரிய பாக்கியம் யோசிச்சு பாருங்க. ரோட்டில் கிடைக்கிற ஒரு ஒருத்தர் குத்துற ஒரு முள்ள அங்கிட்டாக்கி ஒரு ஒரு மரம் ஒன்று, ஒருத்தர் சொர்க்கத்துல சொல்றாங்க, நான் ஒருத்தர சொர்க்கத்துல கண்டேன், ராய்த்த ரஜுலன் எத்தக்கல்லபு ஃபில் ஜன்னா. சொர்க்கத்துக்குள்ள போனதுக்கு போறோம், அந்த நல்ல நல்ல அந்த ஸ்ப்ரிங் மெட்ரஸ்ல எப்படி உளுந்து உளுந்து ஒருத்தன் எலும்புவானோ, அந்த அவ்வளவு சந்தோஷத்துல குதிப்பானோ, எத்தக்கல்லபு ஃபில் ஜன்னா, சொர்க்கத்துல உருண்டு உருண்டு பிறண்டு பிறண்டு எலும்புறான் சந்தோஷத்துல. நாங்க சொல்லலாம் செஞ்சது ஒன்று பெருசா, நாங்க நினைக்கிற அளவுக்கு பெருசா ஒன்றும் இல்லை. ஆனா அல்லாஹ்வுடைய பார்வையில அது பெருசு. என்னது, பாதையில ஆட்களுக்கு போகலாம் இருந்த ஒரு மரத்தை வெட்டி ஒரு ஓரமாக்கி விட்டார். அதுக்கு அல்லாஹ் கொடுத்த பாக்கியத்தை நினைச்சு சொர்க்கத்துல எத்த கல்ல இங்கேயும் அங்கேயும் பிறண்டு பிறண்டு சந்தோஷம் அடையினான். இவ்வளவு பெரிய பாக்கியமா எனக்கு இது. அன்பார்ந்த சகோதரர்களே, ஒருத்தர் தொழுகிறதுக்கு, ஒருத்தர் உது எடுக்கிறதுக்கு, ஒருத்தருடைய தேவையை நிறைவேற்றத்துக்கு ஒரு நல்ல ஒரு ஏற்பாடு நீங்க செஞ்சு கொடுக்குறீங்கடா, அதுக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் கிடைக்கும். எவ்வளவு காலம் அது எத்தனை பேர், எத்தனை ஆயிரம் பேர் பயனடைவார்கள் யோசித்து பாருங்க. ஒரு ஊருக்கு ஒரு மஸ்ஜித் கட்டாயம் வேண்டா, வாஜிப் வேண்டா, அதுக்குரிய கைகோர்த்து வரும் பொழுது அந்த மஸ்ஜித் இருக்கும் காலமெல்லாம் எங்களுக்கு நன்மை கிடைக்காதா? நான் மௌத்தா போனாலும் ஏன் நான் கவலைப்படணும்? நான் ஒரு 1000 ரூபாய் போட்டினாலும், ஒரு 10,000 ரூபாய் போட்டினாலும் 10 லட்சம் மாஷால, அந்த வகையில பெரிய சந்தோஷம். நான் ஃபர்ஸ்ட்டுக்கு சொன்னேன், உம்மா அப்பாவுக்கு துவா கேட்கிற பிள்ளைகள் கிடைக்கிறதே கஷ்டம்ண்டு. ஆனா இந்த மஸ்ஜிதுடைய அந்த வேலைக்கு இங்க இருக்கிற ஒரு புள்ள என்ன செஞ்சிருக்கிறாராம், அவரோட உம்மா அப்பாவை நினைச்சு 10 லட்சம் கொடுத்திருக்கிறாராம். யாரை நினைச்சு? இதே உம்மா அப்பாட பேர்ல தரேன் ஒருத்தர் 10 லட்சம் கொடுத்திருக்காரு, இன்னொருத்தர் ஒரு 4 லட்சம் கொடுத்திருக்காரு. இப்படி என்ன செஞ்சிருக்குது, மாஷா நடந்திருக்குது. ஒரு 25 லட்சம் தேவை ஃபுல் ப்ராஜெக்டுக்கும், இப்ப செஞ்சு கொண்டிருக்கிற ப்ராஜெக்டுக்கு. இன்னொரு 10 லட்சம் எதிர்பார்க்கிறாங்க. நீங்க போட்டி போட்டு கொடுங்க, போட்டி போட்டு கொடுங்க. ஒரு நாளும் என்ன செய்யாதீங்க, இது உங்களுக்கு நஷ்டம். எல்லாரும் கைவிட்டுருவாங்க. நீங்க செஞ்சுட்டு போன இந்த ஒரு உங்களோட இஹ்லாஸோட, உங்களோட கண்ணுக்கு முன்னுக்கு, உங்களோட மனசை கான்ஃபிடன்ஸா நீங்க செஞ்சுட்டு போற அமலிக்குது, அது ஒரு நாளும் உங்களை ஏமாத்தாது, ஒரு நாள் அதை ஏமாத்தாது. எத்தனையோ பேர் நீங்க நம்பி என்ன செஞ்சிருப்பீங்க, இழந்திருப்பீங்க கண்ணுக்கு முன்னுக்கு. ஆனா ஒரு அமல் என்று நீங்க கண்ணுக்கு முன்னுக்கு செய்யுங்கள ஒரு சதக்கா, ஒரு நாள் அது வீணாகாது. அதை மட்டும் நீங்க என்ன செய்யாதீங்க,
மறக்காதீங்க. இதெல்லாம் பெரிய பாக்கியம், எங்களை தேடி வர பாக்கியம். இது நீங்க பள்ளிக்கு கொடுக்கல, ஊர் மக்களுக்கு பிரயோசனம் செய்யணும்னு நினைக்காதீங்க. நான் அல்லாஹ்க்கு கடன் கொடுக்குறேன், பாப்போம் அல்லாஹ் எனக்கு எவ்வளவு நிற பெருசா தாரான். நான் போயிட்டு பார்க்கத்தான் இருக்கிறேன். நான் இங்க செஞ்சுட்டு போனது நான் அல்லாஹ்ட்ட போயிட்டு பார்க்கத்தான் இருக்கிறேன். அல்லாஹ் இதை எனக்கு எவ்வளவு பெருசா தரப்போறான், எவ்வளவு விசாலமா தரப்போறான், நான் பார்க்கத்தான் இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஏக்கத்துல கொடுங்க, ஒரு எதிர்பார்ப்புல கொடுங்க. நிச்சயமாக அல்லாஹ் தஆலா மறுமையிலையும் இதுக்குரிய கூலிய தருவான், இந்த உலகத்திலையும் எங்களோட சொத்துல பரக்கத்தை, அபிவிருத்திய, ஹைர தருவான். நீங்க என்ன நோக்கத்துல கொடுக்குறீங்களோ அல்லாஹ் அந்த நோக்கத்தை நிச்சயமாக கபூல் செய்வான், சத்தியமா கபூல் செய்வான். உங்களோட நோய்கள் இருக்கிறீங்களா, குடும்பத்துல நோயாளிகள் இருக்கிறாங்களா, அல்லாஹ் நோயாளிகள் எல்லாத்தையும் குணப்படுத்துவான். உங்களோட பிள்ளைகள் படிக்கிறாங்களா, வளர்ந்து வராங்களா, சீதேவிகளாக அல்லாஹ் தஆலா ஆக்குவான். அல்லாஹ் உங்களுடைய இந்த சதக்காவை என்ன செய்வான், நிச்சயமா அல்லாஹ் தஆலா கபூல் செய்வான். ஊர் பெருமைக்கு கொடுக்காதீங்க, கொடுத்துட்டு யார்ட்டையும் சொல்லி கொண்டு இருக்காதீங்க. அல்லாஹ்வோட நீங்க பர்சனலா அக்ரிமெண்ட்டை மனசால அடிச்சீங்களா, நீங்க கொடுங்க. எவ்வளவு கொடுக்கணுமோ அவ்வளவு, யார்ட்டையும் சொல்லிக் கொள்ளாதீங்க, ரெசிப்டை எதிர்பார்க்காதீங்க, கொடுங்க. தந்த இடத்துக்கும் அது வேற பிரச்சனை. இதெல்லாம் இந்த ப்ரொசீஜர் எல்லாத்தையும் நம்ம எதிர்பார்க்க கூடாது. நான் அல்லாஹ்க்குன்னு கொடுக்குறேன்னா எனக்கு அல்லாஹ்க்கு உள்ளது, எனக்கு அல்லாஹ் தந்துதான் ஆகணும். நான் அல்லாஹ்க்குன்னு கொடுத்தேன், அல்லாஹ் நம்பி கொடுத்தேன், அல்லாஹ் முன் வச்சு கொடுத்தேன். நாங்க ஒருத்தரை வச்சு உனைய நம்பி தான் உனக்கு கொடுக்குறேன் வியாபாரத்துக்கு, அவன் தராட்டி நீ தான் தரணும், உனைய நம்பி தான் கொடுத்தேன். இதை மாதிரி அல்லாஹ் உனைய நம்பி தான் நான் கொடுத்தேன், நான் உன்கிட்ட எதிர்பார்த்து மட்டும்தான் கொடுத்தேன், எனக்கு நீ தான் தரணும், நான் உன்கிட்ட தான் எதிர்பார்த்து கொடுத்திருக்கிறேன். எனக்கு உலகத்துல எவ்வளவு சம்பாதிச்சு கொள்ளேனும், மறுமையில எப்படி சம்பாதிக்கிறேன், மகிழ்ச்சியில வந்து நின்று கொண்டு எப்படி சம்பாதிக்கிறேன், அந்த இடத்துல எனக்கு தேவையே, அதுக்குதான் இதை கொடுத்திருக்கிறேன். யா அல்லாஹ் நீ எனக்கு எப்படியா திருப்பி தந்துறியா அல்லாஹ், உனக்காக கொடுத்தேன், எனக்கு சம்பாதிக்க இயலாத அந்த நாள்ல இதை எனக்கு கை தரணும், அதுக்காக கொடுத்தேன் என்கிற ஒரு எக்ரிமெண்ட்ல அல்லாஹ்க்காக நீங்க செய்யுங்க. நிச்சயமாக அன்பார்ந்த கண்ணியமான சகோதரர்களே, இதுல நீங்களும் பயனடைய போறீங்க, அதே மாதிரி பல மக்களும் பயனடைய போறாங்க. நிறைய பேர் துஆ செய்வாங்க. அல்லாஹு தஆலா எங்களுடைய இபாதத்துகளை, எங்களுடைய அமல்களை அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.